சவுக்கு சங்கர் பேச்சு தமிழக அரசியலை பரபரப்பாக்கிய அடுத்த சம்பவம். திமுக மீது கடும் தாக்குதல். விஜய்க்கு முழு ஆதரவு கூட்டணி. ஆட்சிக்கு பெரிய கணிப்பு. 3 ஆண்டுகள் சிறை, தொடர்ந்து கைது. ஆனால் இறுதியில் மக்கள் கொடுத்த தீர்ப்பு. திமுகவை நேரடியாக சாடியாக சவுக்கு சங்கர். முதல்வர் விஜயை பாராட்டிய அதிரடி பேட்டி. ஸ்டாலினை மக்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள் என்று அவர் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார். அருண் IPS மீது நடவடிக்கை வரும் என்ற எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார். தமிழக அரசியலை மீண்டும் பரபரப்பாக்கிய இந்த பேட்டியின் முழு பின்னணி என்ன, இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அரசியல் சூழலை கொதிக்க வைத்த சவுக்கு சங்கர். தமிழக அரசியல சர்ச்சை என்றாலே முதல்ல நினைவுக்கு வரும் பெயர்கள் ஒன்று சவுக்கு சங்கர். அவரது பேச்சு எப்போதும் நேரடி, அவரது விமர்சனங்கள் எப்போதும் கடுமையானவை. அதனால்தான் அவருக்கு ஆதரவாளர்களும் அதிகம், எதிர்க்கிறவங்களும் அதிகம். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் மிகவும் கடுமையாக விமர்சனம் செய்தவர் என்ற பெயரை அவர் பெற்றார். அதன் விளைவாக பல முறை கைது செய்யப்பட்டார், சிறை சென்றார், குண்டார் சட்டத்திலும் அடைக்கப்பட்டார். ஆனால் தற்போது வெளியே வந்த பிறகு அவர் அளித்த பேட்டி தமிழக அரசியலை மேலும் பரபரப்பாக்கி இருக்கு. மக்கள் திமுகவை தூக்கி எறிந்து விட்டார்கள். சவுக்கு சங்கர் பேசிய முக்கியமான வரிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சிறைக்கு போன போதெல்லாம் என் உழைப்பு வீணாகிவிடுமோ என்று பயந்தேன். ஆனால் மக்கள் திமுகவை தோற்கடித்து கொளத்தூரில் MK ஸ்டாலினையே தோற்கடித்ததன் மூலம் சரியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. இந்த ஒரு வரியே தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இது சாதாரண விமர்சனம் அல்ல, மக்களின் தீர்ப்பை அரசியல் பழிவாங்கலுக்கு எதிரான பதிலாக அவர் விளக்குகிறார். விஜய் சரியாக ஆட்சி நடத்துகிறார். தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக இருக்கும் விஜய் மீது சவுக்கு சங்கர் திறந்த வெளியில் பாராட்டு தெரிவித்திருப்பதும் கவனிக்கத்தக்க விஷயம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் செய்தியாளர்கள் எல்லாம் பார்க்கும் வரையில் முதலமைச்சர் விஜய் சரியாக ஆட்சி நடத்துகிறார். இந்த வரி சாதாரண அரசியல் மரியாதை அல்ல. ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாக காவல்துறை நடவடிக்கைகள், ஊடக சுதந்திரம், அரசியல் பழிவாங்குதல் போன்ற விஷயங்கள்ல கடுமையான அனுபவங்களை சந்தித்தவர் சவுக்கு சங்கர். அப்படிப்பட்ட ஒருவர் தற்போது புதிய ஆட்சியை நம்பிக்கையுடன் பார்க்கிறார் என்றால் அது அரசியல் ரீதியாக பெரிய சிக்னல். குண்டாஸ் சட்டம் ரத்து, உடனடி விடுதலை. சவுக்கு சங்கர் தனது பேட்டியில் மிகவும் முக்கியமான